Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है. நான் தமிழ்நாடு மக்களை சந்திக்கும் போது தமிழ்நாடு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை அவங்க எந்த துன்பத்தில் இருக்காங்களோ அதை எடுத்துட்டு போவோம். மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று. அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம். திமுக அவங்கள மாதிரி மடை மாற்ற மாதிரி கவன திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம். சொல்லுங்கண்ணா. சார் முடிச்சோன்னு வாங்க. சார் 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 எந்திரிச்சு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லிட்டாங்க அதுக்கு அது தேர்தலுக்கு பிறகு வெற்றிக்கு பிறகு பதில் சொல்லணும். मैंने स्पष्टता से कहा कि श्री एड़ापाडी के नेतृत्व में हम चुनाव लड़ेंगे. நான் மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டேன். திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும். மற்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உள்துறை அமைச்சர் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் பொறுமையா உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்காதீங்க. 1 person 1 question. ஒரே நிமிஷங்கண்ணா. என்டிடிவி சாம் டேனியல் அவங்க இருக்காங்க. முதல்ல இருந்து நின்றுருக்கீங்க. கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கண்ணா. கேளு. अमीषा जी इधर से सर. सर गृहमंत्री जी रविंद्र हूं. एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका गठबंधन हुआ है, ये कितना स्थायी होगा, इस पर संशय उठा रहे हैं लोग. देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है. इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी. இங்க கூட்டணியில ஏன் தாமதம்ங்கிறீங்க? கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது. இதில் எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது. உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம். जरा भी नहीं. हम तमिल भाषा, तमिल संस्कृति और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है. தமிழ் மக்களையும் தமிழ் மாநிலத்தையும் தமிழ் மொழியும் நாங்கள் எங்கள் கௌரவமாக கருதுகிறோமே தவிர என்றுமே தமிழ்நாட்டை பாஜக பிரச்சனைக்குரிய மாநிலமாக கருதியதில்லை. ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को संसद के अंदर प्रस्तापित किया. डीएमके ने कभी मांग नहीं की. ஆனா நாங்க மோடி அவர்கள் தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செங்கோலை நிறுவினார். ஆனா திமுக அதை எதிர்த்தது. ये मोदी जी ही थे जिन्होंने काशी तमिल संगमम और सौराष्ट्र तमिल संगमम की शुरुआत की. மோடி அவர்கள்தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்ல சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார். खेलो इंडिया में तमिल मार्शल आर्ट सिलंबम को मोदी जी ने ही शामिल किया. தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள். मोदी जी ने ही सेंट्रल शास्त्रीय तमिल संस्थान CICT 25 करोड़ की लागत से इसकी शुरुआत नरेंद्र मोदी जी ने ही की. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம். அது மத்திய அரசின் நிறுவனம். 24 கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி அவர். हमारी सरकार ने ही ह्यूस्टन यूनिवर्सिटी में तमिल पीठ की शुरुआत की. ஹூஸ்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்திற்கான ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. तिरुकुरल का अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार करा रही है. उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है. திருக்குறளை உலகின் பல்வேறு நாட்டு மொழிகளிலும் நாங்கள் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 63 மொழிகளில் ஏற்கனவே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகம். और मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है. நம்ம புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் ஒட்டுமொத்த படைப்பும் அவருடைய அத்தனை படைப்பையும்
புத்தகங்களாக நூல்களாக வெளியிட்டிருப்பவர் திரு மோடி அவர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.